ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 30 தான் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த எக்ஸாம்ல ரெண்டு முக்கியமான சப்ஜெக்ட் இருக்கு. ஒன்னு வந்து இங்கிலீஷ், இன்னொன்று வந்து ஜென்ரல் அவேர்னஸ். இந்த இங்கிலீஷ்ல 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறதுக்கான 30 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் கவர் பண்ற மாதிரி 45 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ இன்னைக்கு இங்கிலீஷுக்கான 30 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்டை நீங்க ரெண்டு இடத்துல படிச்சுக்கலாம். ஒன்னு வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப், இன்னொன்னு வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் யூடியூப் சேனல். ஓகேவா? ஸோ நீங்க ஆப்ல உள்ள இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியும் நீங்க படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்க இதுலயே ஹோம், வீடியோஸ், ஷார்ட்ஸ், பிளேலிஸ்ட் இருக்கும். நம்ம லக்ஷ்மி மேக்ஸுக்குள்ளேயே ஹோம், வீடியோஸ், ஷார்ட்ஸ், அடுத்து வந்து என்ன இருக்கும், பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே இருக்கும். எஸ்எஸ்சி, ஜிடி, ரயில்வேக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ் இருக்கும். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்லுக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு போல்டரையும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணணும். ஒன்னு வந்து எம்டிஎஸ் ரிவிஷன் கிளாஸ் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? ஸோ இந்த பிளேலிஸ்ட் பிளஸ் அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இங்கிலீஷ் டார்கெட் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்க ரெஃபர் பண்ணணும். ஸோ இது ரெண்டுல என்ன இருக்கும்னா, அந்த கோல்டன் ரூல்ஸ், பேசிக்ஸ் அந்த மாதிரி இருக்காது. டைரக்டா நம்ம கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்டிஎஸ்ல மிஸ்பெல்ட் வேர்டு கேட்பாங்களா? ஸோ மிஸ்பெல்ட் வேர்டு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். எரர் ஸ்பாட்டிங் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட டார்கெட் யூடியூப்ல பாத்தீங்கன்னா 15 கிளாஸ்க்கு மேல கொண்டு போயிருப்போம். ஸோ இதுல அந்த டார்கெட் 25 அவுட் ஆஃப் 25 கிளாஸ் வந்து ஒரு 2ல இருந்து 3 கிளாஸ் வந்து இருக்கும். ஓகேவா? எல்லா டாபிக்குமான ஃபர்ஸ்ட் வீடியோஸ் வந்து இதுல அப்லோட் பண்ணிருப்போம். ஓகேவா? இப்ப மிஸ்பெல்ட்னா மிஸ்பெல்ட்டோட 1 or 2 வீடியோஸ் வந்து இதுல இருக்கும். அதே மாதிரி எரர் ஸ்பாட்டிங்னா அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கான 2 வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப்லயே கொடுத்துருப்போம். ஸோ நீங்க யூடியூபை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் டீடைலா பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஆப்ல பாத்துக்கலாம். ஓகே? ஸோ இப்ப இருக்க 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு இருக்க டைம்ல யூடியூப்ல இருக்க வீடியோஸ் மட்டும் எனக்கு போதும் மேம், நான் ஃப்ரீ வீடியோஸே பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த வீடியோஸை பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ அப்படி இல்ல நான் ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எம்டிஎஸ்க்கான இங்கிலீஷ் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல எல்லாமே கவர் ஆகிடும். சோ இதையும் உங்களால ஒரு 30 டேஸ்ல முடிக்க முடியும். அதுக்கான ஸ்டடி பிளானும் நான் இப்ப சொல்லிடுறேன். ஓகேவா? சோ இங்கிலீஷ் கோர்ஸோட ஃபீஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இன்னைக்கு ஆஃபர் வந்து கொடுத்திருக்கோம். எந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணாலும் இன்னைக்கு நைட்டு 12 o'clock வரைக்கும் உங்களுக்கு 80% ஆஃபர் வந்து இருக்கும். சோ இங்கிலீஷ் கோர்ஸுக்கு வெறும் 699 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா idioms and phrases, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் எல்லாமே கொடுத்திருப்போம். அது போக ஒக்காபுலரி படிக்கிறதுக்கு உங்களுக்கு பிளாக் புக்கோட பிடிஎஃப்பும் கொடுத்திருப்போம். ஒக்காபுலரி பிளஸ் idioms and phrases எல்லாமே படிக்கிறதுக்கு பிளாக் புக்கோட பிடிஎஃப்பும் இதுல இருக்கும். சோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட இங்கிலீஷ்ல நான் வீக்கா இருக்கேன் மேம், இங்கிலீஷ்ல நான் ஃபுல் மார்க் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இந்த ஆப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ல உள்ள ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு எதுல இருக்கும்னா யூடியூபோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப idioms and phrases பாத்தீங்கன்னா 10 வீடியோஸ் இருக்கும் நீங்க ஆப்ல பாத்தீங்கன்னா. சோ அந்த 10ல ஒரு 1 or 2 வீடியோஸ் எதுல இருக்கும்னா யூடியூப்ல இருக்கும். மீதி 8 வீடியோஸும் என்னன்னா ஆப்ல மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் 8 வீடியோஸ் இருக்குன்னா இதுல ஒரு வீடியோ வந்து எதுல இருக்கும்னா உங்களுக்கு யூடியூப்ல இருக்கும். சோ அதே மாதிரி தான் இப்போ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் டார்கெட் கிளாஸ் வந்து இதுல 10 வீடியோ போட்டிருக்கோமா? சோ 10 வீடியோ இருக்குன்னா இதுல 2 வீடியோ எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கும். சோ நீங்க யூடியூப்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஃபுல்லாவே நான் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஆப்ல பாத்துக்கலாம். ஓகே? சோ தெளிவா புரியுதா? சோ இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு கிராமர் நாலேஜ் எல்லாமே இருக்கு, எனக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் தெரியும், ஒக்காபுலரி தெரியும், அதுக்கான மெட்டீரியல்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூபை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ ஏற்கனவே இந்த இங்கிலீஷ்க்கான 30 டேஸ் ஸ்டடி பிளான வந்து இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான 45 டேஸ்க்கான ஸ்டடி பிளான்ல மிக்சடா நான் சொல்லியிருப்பேன். சோ இப்போ தனித்தனியா பாத்துக்கோங்க. டே 1ல ஃபர்ஸ்ட் என்ன படிப்பீங்கன்னா இங்கிலீஷுக்கான பேசிக் கிளாஸஸ், அதாவது பிரசன்ட் டென்ஸ்னா என்ன, பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, அந்த மாதிரி பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா என்னன்னு பேசிக் தெரியணும். ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லிருக்காங்களா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல சொல்லிருக்காங்களா, அது மாதிரி பிரசன்ட் டென்ஸ்னா என்ன யூஸ் பண்ணணும், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன யூஸ் பண்ணணும், சிங்குலர் வெர்ப்னா என்ன, ப்ளூரல் வெர்ப்னா என்னன்னு பேசிக் கிளாஸ் ஒரு 3 இருக்கும். சோ அதை டே 1ல படிப்பீங்க. டே 2ல கிராமர் ரூல்ஸ் வந்து படிப்பீங்க. கிராமர் ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டைரக்டா இப்படி வந்தா ஹேஸ் வந்தா வெர்போட தேர்ட் ஃபார்ம், டு வந்தா வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், மாடல்ஸ் வந்துச்சு அப்படின்னா வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ், அதாவது ஒரு 150 ரூல்ஸ் இருக்கும். அந்த 150 ரூல்ஸ் எல்லாமே டே 2ல நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டே 3லயும்
அந்த 150 ரூல்ஸ். டே 4ல கிராமர் ரூல்ஸ்ல இருக்கக்கூடிய மீதி 4 வீடியோஸும் பார்க்க போறீங்க. ஸோ டோட்டலா 150 ரூல்ஸ் மட்டுமே உங்களுக்கு 10 வீடியோஸ் இருக்கும். டே 5ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா எரர் ஸ்பாட்டிங்கோட ரூல்ஸையும் படிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க, எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங்கான கிளாஸ், அதுக்கப்புறம் டே 7ல எரர் ஸ்பாட்டிங் கிளாஸ், டே 8ல எரர் ஸ்பாட்டிங் கிளாஸ். ஸோ டே 9ல பாத்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே மொத்தமா எடுத்து பிராக்டிஸ் பண்ண போறீங்க. ஏன்னா டோட்டலா 25 கொஸ்டின்ல உங்களுக்கு ஒரு 4ல இருந்து 5 கொஸ்டின் எரர் ஸ்பாட்டிங்ல இருந்து கேட்காங்க. அந்த எரர் ஸ்பாட்டிங்க்கு நீங்க படிச்ச கோல்டன் ரூல்ஸ் வச்சே நீங்க என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் டெஸ்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா fill in the blanks, அது எல்லாமே கிராமர் ரூல் வச்சே அட்டன் பண்ணிடலாம். டே 10ல மிஸ்பெல்ட் வேர்ட் வந்து பார்க்க போறீங்க. ஒரு வேர்டு இருக்குன்னா அதுல மிஸ்பெல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அப்ரோச் பண்றது எல்லாமே இந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்போம். டே 11ல திருப்பியும் மிஸ்பெல்ட் பார்க்க போறீங்க. திருப்பி டே 12ல ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஜம்பிள்டு சென்டென்ஸ் வந்து இப்ப இருக்க ட்ரெண்ட் எப்படி கேக்குறாங்கன்னா பேராகிராஃப் மாதிரி கேக்குறதுல ஒரு சென்டென்ஸ் மாதிரி கேட்டு அதை ஸ்பிளிட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ற மாதிரி கேக்குறாங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு ரெண்டு மெத்தடுமே சொல்லி கொடுத்துருப்போம் இதுல. டே 14ல பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், டே 15லயும் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் பார்க்க போறீங்க. டே 16ல சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது வேற எதுவும் இல்ல, அங்க எரர் ஸ்பாட்டிங்ல என்ன கான்செப்ட் படிச்சீங்களோ அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். டே 17ல திருப்பி சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அதுக்கான பிராக்டிஸ் செட், பிராக்டிஸ் பண்றதுக்கான பிடிஎஃப் அங்கேயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். டே 18ல இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ், டே 19லயும் இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் பார்க்க போறீங்க. இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ்க்கான பிடிஎஃப்பும் கொடுத்திருப்போம், கிளாஸஸும் கொடுத்திருப்போம். எல்லா டாபிக்குமான கிளாஸஸ் பிளஸ் பிடிஎஃப் எல்லாமே இருக்கும். டே 20ல க்ளோஸ் டெஸ்ட் வந்து பாப்பீங்க. இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா இதுல உங்களுக்கு 5 கொஸ்டின் கேட்பாங்க. 5 கொஸ்டின் போது உங்களுக்கு 15 மார்க். ஏன்னா டோட்டலா 25ல 5 கொஸ்டின் இதுல இருந்து வந்துருது. ஓகேவா? சோ அப்ப 5 கொஸ்டின் வந்துருது அப்படின்னா 20% மார்க் நீங்க க்ளோஸ் டெஸ்ட்ல எடுத்துறலாம். ஓகே. சோ டே 21ல க்ளோஸ் டெஸ்ட். ஒரு க்ளோஸ் டெஸ்ட் இருக்குன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு 3 இது வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஆன்சர் சொல்லி கொடுத்திருப்போம் 5 கொஸ்டின்ல. மீதி 2 கொஸ்டின் எப்படி கிராமர் வச்சு எலிமினேட் பண்றது, ஒக்காபுலரி வச்சு எப்படி எலிமினேட் பண்றது அப்படிங்கிற எல்லாமே ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வந்து சொல்லி கொடுத்திருப்போம். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் செட். டே 25ல டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பத்தி பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் டே 27ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நீங்க படிச்சுட்டு வரக்கூடிய ஒக்காபுலரி எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ண போறீங்க. சோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது டெய்லி ஒரு 20 ஒக்காபுலரி இல்ல மேக்ஸிமம் 50 ஒக்காபுலரி வரைக்குமே நீங்க படிக்கலாம். அந்த ஒக்காபுலரி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண போறீங்க. டே 28ல சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ். சோ இதை ஃபுல்லா ரிவைஸ் பண்ண போறீங்க. டே 29ல பாத்தீங்க அப்படின்னா எம்பிஎஸ்சியோட இங்கிலீஷ்க்கான டார்கெட் கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். சோ டே 29லயும் 30லயும் அந்த டார்கெட் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டார்கெட் கிளாஸ்ல என்ன இருக்கும்னா இதுக்கு முன்னாடி 28 நாள்ல என்னென்ன பாத்தீங்களோ எரர் ஸ்பாட்டிங், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, மிஸ்பெல்ட், க்ளோஸ் டெஸ்ட், அது எல்லாமே மிக்சடா ஒரு 25 கொஸ்டின் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி கொடுத்திருப்போம். சோ அந்த இது எல்லாமே 2 நாள்ல நீங்க முடிச்சிடலாம். மேக்ஸிமம் ஒரு 3 நாள் ஆகும், அவ்வளவுதான் ஆகும். சோ அப்போ ஒரு 30 டேஸ்ல நீங்க இங்கிலீஷ்ல வந்து ரெடி ஆகிடலாம். ஏன்னா உங்களோட ஜாப் டிசைடிங் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் தான். சோ அப்போ இந்த 2 சப்ஜெக்ட்லயும் நீங்க வந்து ஸ்கோர் வாங்கணும். ஜெனரல் அவேர்னஸ்ங்கிறது ஒரு பெரிய கடல். இதை பத்தி நான் இதுல ஸ்மார்ட்டா எப்படி மார்க் வாங்குறதுங்கிறதே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப நடந்து முடிஞ்ச ஒலிம்பிக்கோட எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. ஒலிம்பிக்ல என்னென்ன நடந்துச்சு, யார் யார் மெடல் வாங்கினாங்க, எதுவும் பிரச்சனை வந்துச்சா, சோ என்னென்ன பிரச்சனை வந்துச்சோ அது எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க. ஏன்னா என்னன்னா அந்த பாலின சர்ச்சைகள் அதெல்லாமே ஒலிம்பிக்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் வினேஷ் போகத்தோடது. சோ இந்த மாதிரி என்னென்ன முக்கியமானது இருக்கோ ஒலிம்பிக்ல அது எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. இந்தியாவுக்கு எத்தனை மெடல் கிடைச்சது, எந்த நாடு வந்து அதிகமான மெடலை வாங்கிச்சு, நாம எத்தனாவது இடத்துல இருக்கோம், இந்த மாதிரி எல்லா முக்கியமான கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒலிம்பிக்கோட கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. ஒரு 5 கொஸ்டின் கரண்ட் அஃபேர் கேட்கறாங்கன்னா 3 கொஸ்டின் இதுல இருந்து வந்துடும். சோ ஒலிம்பிக்க ஃபுல்லா பாத்துக்கோங்க. ரீசெண்டா ஏதாவது ஒரு இது ரிப்பீட்டடா நியூஸ்ல வந்திருக்கும், ஒரு நாடோ ஒரு ஸ்டேட்டோ ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும். அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் படிச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் படிச்சீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் ஈஸி. இங்கிலீஷ்ங்கிறது நான் சொன்ன இந்த டாபிக் தான். இந்த 30 நாளையில நான் என்ன டாபிக் சொன்னேனோ இதுல இருந்து மட்டும் தான் கேட்பாங்க. இதை தாண்டி வேற எந்த டாபிக்குமே கேட்க மாட்டாங்க. ஓகேவா? சோ இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு செலக்ஷன் வந்து உறுதிதான். ஓகேவா? சோ அதே மாதிரி இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே 80% ஆஃபர் வந்து கொடுத்துருந்தோம். சோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock வரைக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே 10 ஸ்டூடெண்ட் 20 ஸ்டூடெண்ட் எந்த கணக்குமே கிடையாது. சோ நான் மார்னிங்கே உங்களுக்கு சொல்லிட்டேன், இன்னைக்கு நைட்டு 12 o'clock வரைக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே உங்களுக்கு 80% ஆஃபர் வந்து இருக்கும். சோ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1599 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமே கவர் ஆகுற மாதிரி ஒரே கோர்ஸ்ல வந்து கொடுத்துருப்போம். ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock உள்ள இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான 80% ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். இதுக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நடக்கும். ஸோ கிளாஸஸ், டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாமே நம்ம ஆப்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ என்னென்ன டாபிக் கவர் பண்ணிருக்கோம்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ்,
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த ஒரு கோர்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணி உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். சோ 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்திருப்போம். டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இருக்கும். சோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க 1599 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நைட் 12 o'clock குள்ள இந்த ஆஃபர் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? சோ நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இங்கிலீஷுக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கோர்ஸுக்கு நீங்க 699 மட்டும் பே பண்ணா போதுமானது. சோ இப்போ நீங்க உங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை உங்க போன்ல லட்சுமி மேக்ஸன் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் எம்டிஎஸ் இங்கிலீஷ் மெசேஜ் அனுப்புங்க. மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 699 மட்டும் பே பண்ணா போதுமானது. இங்கிலீஷ் கோர்ஸுக்கு 699 பே பண்ணுங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் காம்போ பேக் இருக்கும். ஓகேவா? மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு 999 நீங்க பே பண்ணா போதுமானது. இல்ல எல்லாமே வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1599 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? சோ எல்லா கோர்சஸ்க்குமே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். பிகினரா ஃப்ரெஷரா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. நான் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறேன், இல்ல நான் வந்து எம்டிஎஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் எனக்கு வேணும், இல்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கோர்ஸ் வந்து எனக்கு வேணும்னு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணிருங்க. ஓகேவா? சோ இங்கிலீஷுக்கான கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் இருக்கு, ஆப்லயும் இருக்கு. நான் சொல்லிட்டேன் யூடியூபுக்கும் ஆப்புக்கும் என்ன வித்தியாசம்னா ஒவ்வொரு டாபிக்கும் இருக்கு இல்லையா, மிஸ்பல்ட், எரர் ஸ்பாட்டிங்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கோட 1 or 2 வீடியோஸ் வந்து எதுல கொடுத்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல கொடுத்திருப்போம். மீதி இருக்க எல்லா வீடியோஸையும் மொத்தமா பார்க்கணும்னா நீங்க ஆப்ல தான் பார்க்கணும். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய சில கிளாஸஸ், ரிவிஷன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய சில வீடியோஸ் வந்து யூடியூப்ல கொடுத்திருப்போம். இப்ப ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல 2000 வீடியோஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 50 வீடியோஸ் கிட்ட எங்க கொடுத்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப்லயே கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ யூடியூப்லயும் சில கிளாஸஸ் கொடுத்திருப்போம். சோ யூடியூப் பார்த்து நான் படிச்சுக்கிறேன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல பெர்ஃபெக்ட்டா எனக்கு ஒரு ஷெட்யூல் படி எல்லாமே வேணும், ஒரு பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ ரொம்பவே மினிமமான பிரைஸ் தான், வெறும் 1599 தான் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் இருக்கும். ஓகேவா? சோ எப்பனாலுமே நீங்க வந்து கோர்ஸ் அக்சஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்திருப்போம். அதே மாதிரி இங்கிலீஷும் ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஏன்னா லாஸ்ட் டைம் எம்டிஎஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் கோர்ஸ்ல இருந்தே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எம்டிஎஸும் கிளியர் பண்ணிருந்தாங்க. லாஸ்டா நடந்த எம்டிஎஸ் எக்ஸாமும் கிளியர் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமும் கிளியர் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி ரயில்வேல பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சியை கம்பேர் பண்ணும்போது ரயில்வேல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணிருந்தாங்க. என்டிபிசி குரூப் டி எக்ஸாம்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணிருந்தாங்க. இந்த டைமும் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். ஓகேவா? சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 30 days இருக்கிற இந்த 30 to 40 days கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா எம்டிஎஸும் ஈஸியா நம்ம வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock உள்ள ஆஃபர் க்ளோஸ் ஆகிரும். சோ திருப்பியும் இதே ஆஃபர் வருமான்னு தெரியல. சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஆஃபர்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த கோர்ஸ் வேணுமோ அதுக்கான 80% ஆஃபர் சொல்லுவாங்க. சோ அந்த அமௌண்ட் மட்டும் பே பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. சோ ரயில்வே தமிழன் பேட்சுக்கான கிளாஸஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்கோம். நாளையில இருந்து ஆட்டோமேட்டிக்கா ரயில்வே தமிழன் பேட்சுக்கான கிளாஸஸ் வந்து எப்பவும் போல 7 o'clock வந்து அப்லோட் ஆகிரும். ஓகேவா? சோ இன்னைக்கு 7 o'clock வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரயில்வே தமிழன் பேட்சோட கிளாஸ் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவோம். சோ அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்லோட் பண்ண முடியல. அதனால ரயில்வே தமிழன் பேட்ச்ல வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாத்தையும் தனியா ஒரு நோட்டு போட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. சோ டைம் நிறைய இருக்கு. நீங்க ப்ரிப்பரேஷன் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். ஓகே, சோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல நாம மீட் பண்ணலாம். பாசிட்டிவா இருங்க. தேங்க்யூ.